இன்றைக்கு நான் உங்களை ஒரு அழகான ஒரு தேவாலயத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேன். இது லண்டனில் கவன்ட்ரி என்ற இடத்த இருக்குது. போன உடனே பாருங்கள், இந்த மாதாட தெய்வீகத்தை அவ்வளவு அழகாக இருக்கும். அந்த மாதாவை பார்த்து கொண்டே இருக்கலாம் போல இருக்கும். எங்களோட வேண்டுதல் எல்லாத்தையுமே இறைவனிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு கருவியாக இருக்கிறது இந்த தாய் மட்டும்தான். இவவை தரிசிக்கிற எல்லாருக்குமே இவோட நிறைவான ஆசீர் கிடைக்கும். நீங்களும் உங்களுக்கு என்ன தேவையோ மாதாட்ட கேளுங்கோ, அது நிச்சயமாக கிடைக்குமென்ற நம்பிக்கையோடு கேளுங்கோ, அது கட்டாயமாக கிடைக்கும். அதுக்கு பக்கத்திலேயே இயேசுவிட திருச்சிலுவை இருக்குது. அதுவும் ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக தான் இருந்தது. எங்களோட எல்லாற்ற பாவங்களுக்காக தான் அவர் தன் உயிரை தியாகம் செய்தவர். அவரை நாங்கள் மண்டாடி கொண்டு இஞ்சால முன்னுக்கு போவோம் என்ட்ரன்ஸுக்கு. இந்த கோயிலோட பெயர் கிரைஸ்ட் த கிங். ஜேசு கிறிஸ்து எங்கள் எல்லாருக்குமே அரசராக இருக்கிறார். அவரையே நாங்கள் சிலுவையில் அரைஞ்சிட்டோம். அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இந்த உருவம் இருந்தது. உள்ளுக்க போக அவ்வளவு ஒரு அமைதியான இடமாக இருந்தது. ஒரு சத்தமே இருக்கையில் பூசை ஏர்லியாகவே முடிஞ்சுது. இந்த கோயில் ஒவ்வொரு நாளுமே திறந்திருக்கிறது. நார்மலாக இந்த கோயில்கள் பெரும்பாலும் திறக்க மாட்டினோம், பூசை நேரம் மட்டும்தான் திறப்பினோம். ஆனால் இந்த கோயில் பூசை முடிஞ்சாலும் திறந்திருக்கிறதே. பின்னேரம் பொழுதுபடத்தான் இந்த கோயில் பூட்டுறது. இங்கால ஒரு அழகான ஒரு திருக்குடும்பத்தின் சிறுவம் ஒன்று இருந்தது. எங்களோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த திருக்குடும்பத்தின் வாழ்க்கை முறை ஒரு முன்மாதிரியாக இருக்கணும். அதை நாங்கள் பின்பற்றி வாழ பழகிக்கொள்ள வேணும். இதுதான் கோயிலோட உள்தோற்றம். பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குது இந்த கோயிலண்டு. நாங்கள் தனிமையில் ஆண்டவரோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அது எனக்கு கிடைச்சிருக்குது. ஏனென்றால் நான் போன நேரம் அங்கே ஒருத்தரும் இருக்கையில் அவ்வளோ ஒரு அமைதியாகவும் ஆண்டவரோட நான் அது கதைக்கிற மாதிரியே இருந்தது எனக்கு. நாங்கள் புதுசாக ஒரு கோயிலுக்கு போய்க்க எங்களுக்கு வேண்டிய வரங்களை கேட்கலாமென்று முந்தி எங்களுக்கு சின்ன பிள்ளையில சொல்லுறவே. ஆனால் ஆண்டவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் எப்போவுமே நாங்கள் என்ன கேட்டாலுமே அவர் தருவார். கடவுள் அவ்வளவு இரக்கமுள்ளவர். அவர் எங்களுக்காக தன் உயிரையே தந்திருக்கிறார். இது ஒரு வல்லமை மிக்க இயேசுவின் திருச்சிருவம். நீங்களும் உங்களுக்கு வேண்டியதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கோ. இஞ்சால இறை இரக்கத்தில் படமும் தேவதாயின் திருச்சிருவம் இருந்தது. ஜேசு தன்னை நாடி வந்தவர் யாரையுமே கைவிட்டதில்லை. இந்த நேரத்தில் எங்களோட குடும்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மண்டாடுவோம். அவர்கள் ஒவ்வொருவரையுமே ஆண்டவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று விசுவாசத்தோடு மண்டாடி கேட்போம். ஜேசு எங்களுக்கு சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தாலுமே அது போதும் என்று சொல்லி. எங்களோட சில வேளை எங்களுக்கு அதுகள் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் எங்களோட விசுவாச குறைவு தான். இது கதிர மாதாட திருச்சிருவம். இங்கால இயேசுவின் பாடுகளை பிரதிபலிக்கின்ற உருவங்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இந்த கோயிலில் நிறைய அட்ஜஸ்டப்பட்ட சிலைகள் இருந்தது. ஒவ்வொரு தட்ட சிலைக்கு கீழேயும் அந்த பேர்கள் பதிக்கப்பட்டிருந்தது. இது சென்ட் பேட்ரிக்கிட திருச்சிருவம். இஞ்சாலையும் தொடர்ந்து இந்த ஆண்டவற்ற திருப்பாடுகள். இது ஒரு அழகான ஒரு சிற்பமாக இருந்தது. இந்த முகத்தை பார்க்கவே ஆசையாக இருந்தது. இது சென்ட் மார்கரெட்டிட திருச்சிருவம். இது புனித அந்தோனியார். புனித அந்தோனியாரே எங்கள் எல்லாருக்காகவுமே நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கோ. ஜேசு கையை விரித்து எங்கள் எல்லாருக்குமே ஆசீர் தாரார். அன்பின் முழு உருவமே எங்களுடைய இயேசப்பா தான்.
இது சென்ட் ஜோர்ஜிட திருச்சிருவம். இஞ்சால சென்ட் ஆண்ட்ரூட திருச்சிருவம். இது சென்ட் டேவிட். இவர் சென்ட் பேட்ரிக். நான் எனக்காக மட்டுமில்லை, எல்லாருக்காகவுமே இன்றைக்கு மண்டாடினான். மண்டாட்டின் பலன் எல்லாருக்குமே கிடைக்கும். எல்லாற்ற குடும்பங்களுமே நிறைவாக ஆசீர்வதிக்கப்படும். யார் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறோமோ அவைக்கு எல்லாருக்குமே இறைவன் நல்ல ஆசீரை கொடுப்பார். எங்கள் எல்லாருக்காகவுமே அன்னை மரியா இறைவனிடம் பரிந்து பேசுவா. நீங்களும் உங்களுக்கு வேண்டியதை இந்த அன்னையிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கோ.